ஒரு உண்மை சம்பவத்தை இன்னைக்கு சொல்றேன். ஒரு மனுஷன் ஒரு தெரு ஓரத்துல நின்று ரோட்ல போற எல்லாருக்கும் டிராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாராம். அப்போ வேற ஒரு மனுஷன் அந்த வழியா வந்து அவர் கையில இருந்த அந்த டிராக்ஸை வாங்கி கிழிச்சு போட்டு அந்த மனுஷனுக்கு ஒரு அடியும் வச்சு, அதுக்கப்புறம் அந்த மனுஷனுடைய சட்டையை பிடிச்சு அந்த மனுஷனை தூக்கி, இந்த டிராக்ஸை என்கிட்ட எதுக்கு வந்து கொடுக்குற, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த மனுஷனை பார்த்து இந்த மனுஷன் கேட்டாப்லையாம். அப்போ அந்த மனுஷன் சிரிச்சிட்டு, நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரிஞ்சா நீ இதோட ஒரு 10 அடி தூரம் தள்ளி நின்றுப்ப அப்படின்னு சொன்னாராம். இந்த மனுஷன், ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா, நீ யாருன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த மனுஷன் சொன்னாராம், நான் இதோட 18 பேரை சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ஒண்ணுமே விளங்கலையாம். என்னது 18 பேரை சாப்பிட்ருக்கியா? ஆமா. இந்த பைபிள் மட்டும் என்ன மாத்தாம இருந்திருந்தா 19 நான் உன்னையும் சாப்பிட்டிருப்பேன் இதுக்குள்ள அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் ஆடி போயிட்டாராம். லூக்கா 16வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வேதத்தில் ஒரு எழுத்தின் உறுப்பு அவமாய் போவதை பார்க்கலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது எளிதாயிருக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையின் எழுத்தின் ஒரு உறுப்பு கூட அவமாய் போவது இல்லை. இதுல கூடப்பட்டிருக்கிற எல்லாமே சத்தியம் உள்ளது, குருட்டாட்டமான கண்களை திறக்கக்கூடியது. இந்த வேதம் ஒரு மனிதனை மாற்றும். வசனத்தை படித்து வசனத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒளியாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்க வாழ்க்கை மாறணும்னா இந்த வேதத்தை படிங்க.